ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தனியா, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். காரத்துக்கு ஒரு 4 வத்தல், 2 பச்சை மிளகா வாசனை நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா நல்லா கழுவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கணும். இப்போ 2யுமே ஆற வச்சுட்டு முதல்ல இதை சேர்த்து அரைச்சிக்கிடணும். பருப்பு, தேங்காய், வத்தல் இதெல்லாம் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கிடணும். இதில் வெங்காயம், தக்காளி போட்டால் முதல்ல அதுதான் அரையும், இது அரைப்படாது. அதனால் முதல்ல இதை தான் அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இது கூட வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது காட்டியான அரிசியில் தோசை நல்ல கிறிஸ்பாக சூப்பராக வந்துடுறதுக்கு. இப்போ இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா, காட்டியான அரிசி 1 டம்ளர், இட்லி அரிசி 1 டம்ளர், 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா 4 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடணும். மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ சிறுதானியங்கள் தான் எல்லாம் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோசை சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சிறுதானிய தோசைங்க, கோதுமை தோசை இதுக்கெல்லாம் இப்படி ஒரு சட்னி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சூப்பராக கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காட்டியான அரிசியில் தோசை நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு. பசங்களுக்கு இப்போமே கொடுத்து பழக்குங்க. பெரிய பசங்களானா சாப்பிட மாட்டாங்க, இப்போமே கொடுத்து பழகுனா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.